ராஜலட்சுமி வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்துடலாமா? சுட சுட சாதம், வெந்தய குழம்பு, அது கூட அவிச்ச முட்டை, செம்ம டக்கராக இருக்குங்க. நாளைக்கு குக்கிங் சேனலில் இது வந்துடும், பார்த்துக்கோங்க. செம்ம டக்கராக இருக்கும். நல்லெண்ணெயிலே பண்ணின வெந்தய குழம்பு அக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. வாய் ஊறுதுங்க. இது கூட பொரிச்ச அப்பளமும் வடகமும் தயாராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிர். வாங்க, அதுக்கு முன்னால் ஷார்ட்ஸுக்கு போயிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸுக்கு போயிட்டு வந்துட்டேன், இந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ்லேயும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ நல்லா வெந்தய குழம்ப நல்லா பிரட்டி போட்டு வாய் ஊறுதுங்க. அதில் இருக்க சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது, வெந்தயம் நம்ம போட்டிருக்கோம், அதுவும் செம்ம டக்கராக இருக்கும். குளிர்ச்சி வேற, உடம்புக்கு நல்லது. வேறு எதுவும் செய்ய வேணாம், ஒரு அப்பளம் தான் போதும், கடிச்சு விட்டு சாப்பிடலாம். சொர்க்கம். ஆஹா, கொஞ்சம் குழம்பு ஊற்றினா போதும், அப்படியே எல்லா சதத்துலையும் போட்டு பரட்டிக்கிட்டே சாப்பிட்றலாம். சொர்க்கம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க வெந்தய குழம்பு. முட்டையோட சூப்பர். குழம்போட தொட்டு சாப்பிடலாம் முட்டையா. பா, சொர்க்கம். வாய் ஊறுது பா. உப்பு புளி காரம் பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க வெந்தய குழம்பு. சொர்க்கம். இப்போ நம்ம குழம்பை எப்படி ஊற்றுறது பார்க்கலாம். கொஞ்சம் ஊற்றி பரட்டிக்கிட்டாலே போதும், செம்ம டக்கராக இருக்குங்க. பா, சின்ன வெங்காயம் பூண்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. சொர்க்கம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கார சாரமாக வெந்தய குழம்பு. பக்கா டேஸ்ட்டாக இருக்குது. வேறு எதுவும் சைட் டிஷ் வேணும், அப்பளம் ஒன்று இருந்தால் போதும். போட்டு இந்த முட்டையோடு வச்சு வாய் நிறையா வச்சு ஆஹா, சொர்க்கங்க. அப்பளம் தான் சொர்க்கம். இதெல்லாம் போட்டு நறுக்கி வெந்தய குழம்போட சாப்பிட்றதுக்கு
அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. குக்கிங் சேனல் அவ்வளோ வர்றது இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கெட்டியான தயிரை பார்த்தீங்களா? இதை விட என்னங்க வேணும்? அந்த வெந்தய குழம்பையும் இது கூட ஊற்றி செம்ம சொர்க்கம். ரொம்ப கெட்டியான தயிரை சாப்பிடாதீங்க இந்த மழை ஈரத்தில். கொஞ்சம் லிக்விட் பண்ணி சாப்பிடுங்க, தவறில்லை. எனக்கு பழக்கம் இந்த மாதிரி சாப்பிட்டு, எனக்கு ஒன்றும் செய்யாது. வீட்டு தயிர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் காய்ச்சினேன். இந்த வெந்தய குழம்போட சாப்பிடும்போது சொர்க்கம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாமா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. வாரத்தில் 2 நாள் ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் சத்யராஜலட்சுமி சப்போர்ட்.